தமிழுக்கும் தமிழில் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் நேர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஐயா காந்தராஜ் அவர்கள் இருந்திருக்காங்க. வாருங்க நேர்களை ஐயா கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. அண்ணாமலை சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் அதிமுக கூட இனி கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ராமா தான் ரொம்ப நாளாக நடக்குது. புதுசு ஒன்றும் இல்லையே. வேறு ஏதோ ஆப்பிரிக்காவுக்கோ அண்டார்டிகாவுக்கோ இங்கே போனாருனாங்க. திரும்ப வந்தப்புறம் அவரை பற்றி ஒரு செய்திகள் சரியாக வரமாட்டேங்குது. நீங்கள் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், ஒரு செய்தி தொடர்பாளருக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ராஜா நடுமுறை பேசிக்கிட்டு இருந்தார். அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அவரை காணோம். அவர் என்னன்னு தெரியல. இப்போ அண்ணாமலை வந்திருக்காரு. அண்ணாமலை ஒரு விறுவிறுப்பாக எதுவும் அந்த பழைய ஸ்டண்ட்டெல்லாம் காணும், அந்த இதெல்லாம் காணும். அப்புறம் நடுமுறை மூணாவது இது பட்டியல் ஒன்று தயாராக இருந்ததுன்னா எல்லாம் எனக்கு வந்து கேட்டு ரொம்ப அறுத்து போச்சுட்டாங்க. புதுசாக ஒன்றும் அவர் லண்டன் போய் என்ன ட்ரைனிங் எடுத்தான்னு தெரியல. ஒன்றும் புதுசாக ஒன்றும் வர மாட்டேங்குது. இப்போ என்ன சொன்னீங்க, பாஜக அதிமுக கூட ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொன்னது தானே. ஏன் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஜனங்க நம்பலைங்கிறதுனால திருப்பி சொல்கிறாங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிங்கன்னு சொன்னால் யார் நம்புவா? அது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இது ஒரு நாடகங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. திருப்பி சொல்கிறதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த நாடகம் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை. உறுதியாக தெரியுது அது நாடகம், போய் பேசுகிறாங்கிறது நல்லா தெரியும். அதிமுக கூட கூட்டணி வைக்க அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லையா, இல்லை பாஜகவுக்கே விருப்பம் இல்லைன்னு? கூட்டணி வைக்கலங்கிறதே கிடையாதுங்க. பாஜக பழனிசாமி ஏபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுக பாஜகவுடைய பி டீம் தான். இல்லாட்டி பி டீம் நிறையா இருக்கிறதுனால அது வந்து B1 வச்சுக்கலாம். B1, B2, B3ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ சீமான் இருக்கார், அப்புறம் விஜய் எல்லாம் இருக்காங்க. இது அவங்க அதனால் B1 இவங்க, B2 சீமான், B3 விஜய், அப்படி வச்சுக்கிட்டு போகலாம். எடப்பாடி சொல்கிறாரு மக்கள் எதிர்பார்க்குற பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போன்னு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் தலைவர் அப்படி தான் பேசணும். அப்போ தான் கட்சியில் 1-2 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு பொதுக்குழு கூட்டும் போது ஒரு 100 பேர் 200 பேர் வந்தாங்கன்னாங்க, கூட்டம் வந்தாங்க சொன்னாங்க. அந்த 200 பேர் என்ன நம்பிக்கையில் இருக்கிறாங்க? இவர் அரசியல் கட்சி நடத்துகிறாரு, இவர் ஒரு தேர்தலில் எல்லாம் போட்டியிடுவார், ஏதோ ஒரு கூட்டணி வைப்பார், அது மூலமாக நம்ம பதவிக்கு வரலாம், பதவிக்கு வந்தால் நம்ம நல்லா வசதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் கட்சி நடத்துகிறவங்க எல்லா அரசியல் கட்சியும் அதே மாதிரி தான் இருக்குது. நான் வெறும் எடப்பாடி பழனிசாமி மாத்திரம் சொல்லுவோம். பொதுவாக அரசியலே இன்றைக்கி உலகம் முழுவதும் அரசியல் இப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சொல்லணும், நான் ஒரு மெகா கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னா தான் நம்பிக்கை இருக்கும். இல்லாட்டி போல் இது என்ன ஒரு பாட்டுக்கு சும்மா உட்காந்துருக்காரு, எந்த பேச்சையுமே காணோம் அப்படின்னும் போது நம்பிக்கை இழப்பாங்க. நம்பிக்கை இழந்தாங்கன்னா இருக்கிற 1-2 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக கட்சியை இன்டாக்டாக வச்சுக்கணுன்னா இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. பாஜக கூட கூட்டணி இல்லைன்றதை எடப்பாடி வெளிப்படையாகவே பேச மாட்டேங்க. அப்படியோ என்னைக்கு இங்கே பேசினார்? அவர் என்னைக்கு பேசினார்? கட்சியில் சின்ன குழப்பம் நடந்தால் கூட அமித்ஷா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி காப்பாற்றுங்கன்னு சொல்கிற ஆள் அவர். இன்றைக்கி வரல அவர் தனியாக இயங்கவே இல்லை. அதனால தான் நம்ம தெளிவாக எல்லாத்துக்குமே தெரியாது. B1 பாஜகவுடைய B1 டீம் அமித்ஷா தான் அவருடைய தலைவர். அதில் எந்த சந்தேகமும் வேணாம், உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். சமீபத்தில் பொதுக்குழு தீர்மானத்தில் விடிய அரசு திமுகவை பற்றி மட்டுமே விமர்சனிக்கிறாங்க. ஆனால் பாஜகவை சமரசமாகவே போகிற மாதிரியே பேசிக்கிறாங்களே, வலியுறுத்தனே சொல்கிறாங்க பாஜக கிட்ட. கேட்டால் அத்தனை கேள்விக்கு ஒரே பதில் தான். பாஜகவுடைய B டீமு அவங்களுடைய வேலையை திமுக எதிர்க்கிறது தான். இந்த B டீமே பாஜக எதுக்காக உருவாக்கி இருக்கிறது நான் முதல்லையே சொல்லியிருக்கிறேன். அதே தான் நானும் கீரல் விழுந்த பிள்ளைட்டு மாதிரி திருப்பி தான் சொல்ல வேண்டியிருக்குது. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் பூராமே திமுகவுக்கு போகுது. அதனால் அந்த பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாடு முழுக்க தென்னாடே பாஜக எதிர்ப்பாக தான் இருக்குது. நீங்கள் அந்த வாக்குகள் பூரா திமுகவுக்கு போடுறதுனால திமுகவுடைய வெற்றியை யாரும் தடுக்கவே முடியலை. கேட்கறதுக்கே வழி இல்லாத அளவுக்கு அந்த எதிர்ப்புகள் இருக்குது. அதனால தான் இவர் தன்னை பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற மாதிரி காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்படுது. அதுதான் அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட். இந்த 3 பேர்த்துக்குமே அந்த அசைன்மெண்ட்டு தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் 3 பேர்த்துக்குமே இதே தான் அசைன்மெண்ட். எங்களை எதுக்குற மாதிரி சொன்னீங்கன்னா ஓட்டுகள் நீங்கள் திமுகவுக்கு எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பாக்கள் திமுகவுக்கு போகாமல் தடுக்கிறது தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு. அதனால தான் அவங்க 3 பேரும் பாஜகவோட நாங்கள் கூட்டணி இல்லைங்கிறத சத்தமாக சொல்ல மாட்டாங்க. சத்தமாக சொன்ன முதலாளி கோச்சுக்காருங்கிறதுக்காக ரொம்ப மெதுவாக சொல்லுவாங்க, பாஜக கூட எங்களுக்கு கூட்டணி கிடையாது, திமுக எடுத்து கட்டுவேன். திமுக தான் இன்றைக்கி இங்கே இருக்கிற ஆட்சியில் இருக்கிற கட்சி. அதை எதிர்த்து தான் இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணியாகணும். எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணியாகணும். இல்லாட்டி அவங்க கூட்டணியில் சேர்ந்துக்கணும். ரெண்டில் ஒன்று தான் ஆப்ஷன். ஆனால் இவங்க திமுக எதிர்த்து
அந்த காலத்துலேருந்தே அதிமுகங்கிறது வந்து திமுக எதிர்ப்பா காட்டிட்டு தான் அவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை உறுதிப்படுத்துறதா சொல்கிறாரு. திமுக எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அதை காட்டமாக தாக்கி அப்போ தான் இருக்கிற 1-2 பேர் அந்த திமுக எதிர்ப்பாளர்கள் தாங்க அவங்கக்கிட்ட இருக்கிறவங்களே. ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னா அந்த 5-6 பேர் திமுக எதிர்ப்பாளர்கள் தான். அவ்வளோதான். அதனால் அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து திமுகவை தாக்கி பேசுகிறாங்க. 2வது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் பழனிசாமி. அது எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சியினுடைய குறைகளை சொல்கிறதையும் அதை வந்து எப்படி நிவர்த்திக்கணுங்கிற சொல்கிறது தான் எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை. ஒரு வகையில் அந்த மாதிரி பார்க்கும்போது திமுகவை தாக்கி பேசுறதும் எதிர்க்கட்சி தலைவர்கள் முறையில் அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு நியாயப்படுத்துகிறாருங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். சமீபத்தில் அம்பேத்கரை அவமதித்து அமித்ஷா பேசுகிறாரு. இதை பற்றி ராமதாஸ், கிருஷ்ணசாமி போன்றவங்கலாம் கண்டனம் தெரிவிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி சைட்லேருந்து எந்த ஒரு விஷயமே பேச மாட்டாரு, அமைதியாகவே இருக்காரு. பேசுனது அமித்ஷா இல்லை, அவங்க கட்சி தலைவர் பேசியிருக்காரு. அவங்க தலைவர் பேசியிருக்காரு. அவர் சொல்லணும், என்னை ஏற்று நீ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு சொன்னால் கொடுப்பாரு, இல்லாட்டி கொடுக்க மாட்டார். அமித்ஷாவை பார்த்து இபிஎஸ் பயப்படுறாங்க. அமித்ஷாவை பார்த்து எடப்பாடி பயப்படுறாருங்களா? பயப்படுறாருலாம் இல்லை. ஒரு மரியாதை, விசுவாசம், தலைவருக்கு மேலே இருக்கிற விசுவாசம் அதெல்லாம் இருக்குது. விசுவாசமான தொண்டைங்க அவர். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா கிட்ட இருந்தபோது பாருங்கள், அவர் சேருக்கடியெல்லாம் உழுந்து காலில் கும்பிட்டார். யார் தலைவராக அவர் ஏற்றுக்கிறாரோ அவங்கக்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருப்பார் அவர். அந்த வகையில் அமித்ஷா கிட்ட அவருடைய விசுவாசத்தை முழுக்க காட்டுறாரு. அதை வந்து நம்ம தப்பாக சொல்ல முடியாது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேட்குறாரு, என்ன போய் பதுக்குழியில் போய் பதுங்கிக்கிட்டீங்களா, இதை பற்றி ஏன் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தேவையாது. அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு அவர்கிட்ட போய் இதெல்லாம் போய் கேட்டால் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்? ஏன் அவரை போட்டு உயிர் எடுக்கிறீங்க? அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் அமித்ஷா அவருடைய விசுவாசி, என்ன ஒன்று நான் அது மாதிரி பேச மாட்டேங்கிறத வந்து அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்துலையும் நமக்கு தெரியும். சும்மா அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு. ரகுபதிக்கு தேவையில்லை, வேறு வேலை பார்க்கலாம். இதனால் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி கோச்சிக்கிட்டு ஏதாவது பேசுவார், ரகுபதியை எதிர்பார்த்தாருன்னா ஏமாந்து போவார். அவர் வந்து தலைவருக்கு எடப்பாடி காட்டுற விசுவாசம் மாதிரி வேறு யாருமே காட்ட முடியாது. அது நம்ம சசிகலா கிட்டையும் பார்த்துருக்கோம், இன்றைக்கி அமித்ஷா கிட்டையும் நம்ம பார்க்குறோம். அதனால் ரகுபதி என்ன முயற்சி பண்ணாலும் ஏபிஎஸ் கிட்டது எந்த வகையான ஸ்டேட்மெண்ட் வராது. ஐயா, இவ்வளோ நம்ம ஏன் பேசணும் பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட கூட்டணியே இல்லைன்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட நாசுக்காவே போகிற மாதிரியே போயிட்டுருக்காரு. பாஜகவோட நாசுக்காவே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணிக்காம அதுதான் நான் முதல் ஸ்டேட்மெண்ட் அதுதான். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு அது நாடகம் நல்லா தெரியும். இவ்வளவு நேரம் நீங்கள் அதை கேட்டால் எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். 2 பேரும் ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் எடுபடல, அவ்வளோதான். எடப்பாடிக்கு உள்ளுக்குள்ள பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு உள்ளுக்குள்ளாரெல்லாம் இல்லைங்க. அதுதான் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இதில் உள்ளுக்குள்ளாரங்கிற விஷயமே கிடையாது. பாஜகவினுடைய B1 அணி தான் எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அண்ணாமலை சொல்கிறாரு 5 முனை போட்டி இங்கே நிச்சயமாயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன? 5 முனை எந்தெந்த முனை, யாரெல்லாம் இருக்காங்க அந்த 5 முனையில்? அதான் அவர் விளக்குனாரா? 5 முனைன்னு யாரெல்லாம் சொல்கிறாரு? டிவிகே, எடப்பாடி, டிஎம்கே, அப்புறம் நாம் தமிழர், பாஜக, இந்த மாதிரி. இதில் வந்து திமுக கூட்டணி ஒன்று இருக்குது. மிச்ச 3 பேர் தாவேக, அதாவது விஜயனுடைய கட்சி, சீமான் கட்சி, இவர் எடப்பாடி பழனிசாமி, இவங்க 4 பேரும் ஒரே குரூப் தானே. 4 பேரும் ஒரு குரூப்பு, திமுக கூட்டணி ஒரு குரூப். ஒரு பக்கம் அதே மாதிரி அதிமுகவும் டிவிகேவும் கூட்டணி வைக்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அது அவங்க அமித்ஷா சொல்லுவார். இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் சொல்லுவார். சொல்லி வந்து விஜய் தான் வந்து கூட்டணியெல்லாம் வரும். ஏன்னா இன்னும் விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததான் நமக்கு இன்னும் சரியாக தெரியல. போயிடுறாரு, அப்புறம் 3 மாதம் எல்லாம் போயிடுறாரு. ஏதோ ஒரு அம்பேத்கர் விழா நடத்திவிட்டு போனவர் தான். கல்யாணம் காட்சி அப்படின்னு கூட இருந்த நடிகைகளோடலாம் கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. சினிமா விட்டு விலகிட்டே ஆகிறாரு. சினிமா விட்டு விலகின மாதிரியாக இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு தனி பிளேன் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு அந்த கல்யாண வேலையெல்லாம் கவனிக்கிறாரு. ஆக அவர் அங்கே தான் இருக்கார். இன்னும் அரசியலுக்கு ஒரு வரல, வந்தப்புறம் பார்த்துக்கலாம். விஜய் அணியும் அதிமுக அணியும் இப்போது கூட்டணி வந்தால் அது சரியாக வரும்னு நினைக்கிறீங்களா? தெரியாது. மக்கள் பற்றியில் எந்த அளவுக்கு ஈடுபடும் தெரியாது. சினிமா கவர்ச்சியில் மயங்கி இருக்கிறவங்க வந்து ஒரு அளவுக்கு அவர் சப்போர்ட்டுக்கு வரலாம். ஏன்னா அதிமுகவும் சினிமா கவர்ச்சியில் உண்டானது தான். எம்ஜிஆருங்கிறவர் வந்து அரசியலில் இருந்திருந்தாலும் அவருக்கு இருந்த சினிமா கவர்ச்சியில் வந்தவங்க தான் நிறைய பேர். அதுக்கப்புறம் அதே சினிமா கவர்ச்சியில் ஜெயலலிதா இருந்தாங்க. 2 பேரும் போனதுக்கு பிறகு அதிமுகவுக்கு அந்த சினிமா கவர்ச்சி போனதுனால தான் அதிமுக உளுந்துது. அந்த உளுந்து போல இந்த சினிமா கவர்ச்சியை கொண்டு வரதுக்கு விஜய் பயன்படுவார். விஜய் மேலே இருக்கிற சினிமா கவர்ச்சி வந்து கொஞ்சம் வச்சு அதிமுகவுக்கு சில லாபங்கள் கிடைக்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க டிவிக்கும் அதிமுகவும் கூட்டணி வச்சா எடப்பாடி சிஎம்மாவும் விஜய் வந்து டெப்யூட்டி சிஎம்மாவும் இருப்பான்னு சொல்கிறாங்க.
அது எப்படி இருக்கும் இந்த நீங்கள்? எல்லாருங்கிறது யாரு? நான் அவங்க அந்த கட்சி கூட்டணி வச்சாக்கா வந்து எடப்பாடி வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்காக வந்து விஜய் வந்து அவ்வளோ தன்னுடைய செல்வாக்கெல்லாம் காட்டி இது பண்ணுவார். எடப்பாடியுடைய செல்வாக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. 10 தோல்விப்பா எடப்பாடிங்கிறது தான் இன்றைக்கி அவருக்கு இருக்கிற பேர். ஒரு ஒரு சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் வெற்றி அடைஞ்சதா வரலாறே இல்லை. இன்னும் நல்லா தெளிவாக பார்த்தோம்னாக்கா டெபாசிட் போனது தான் அதிகம் இருக்குது. கடைசி தேர்தலில் அவர் நிற்கவே இல்லை, புறக்கணிச்சிட்டார். அந்த அளவுக்கு அவர் வந்து கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்தை தேஞ்சு கட்டெருமான கதையாக அப்படியே தேஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்து சேர்த்திக்கிட்டாக்கா நான் சீஃப் மினிஸ்டராக இருப்பேன், நீ வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி விஜய்கிட்ட சொன்னால் அவர் ஏற்றுக்குவாராங்கிறதெல்லாம் கேள்வி. விஜய் ரசிகர்கள் எல்லாம் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவாங்க இருப்பாங்க. 5 முனை போட்டி வந்து அது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5 முனை போட்டிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அந்த 4 பேர் வந்து தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், அதிமுக, பழனிசாமி அதிமுக, பாஜக, இது 4 வந்து ஒரு கூட்டணி. மிச்சம் எல்லாமே வந்து திமுக கூட்டணி மற்றவங்கெல்லாம். இது ரெண்டையும் சேராத ஒரு இது வந்து எடுத்திங்கனாக்கா தேமுதிகவும் பட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா அவங்க எந்த கடைசியில் தான் அவங்க சொல்லுவாங்க. எலெக்ஷன் நாளைக்குன்னா இன்றைக்கி வரலும் அவங்க எந்த கூட்டணிக்கு போவாங்கன்னு தெரியாது. வந்து அவங்க பேரம் பேசி முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் அவங்க 2 பேரும் வந்து இன்றைக்கி அவங்க வந்து ஒன்று நிர்ணயிக்கிற நிலைமையில் இன்றைக்கி ஏறத்தாழ தேமுதிகங்கிறது இல்லாமல் போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் லேசான ஒரு வெளிச்சம் இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ஒருவேளை ஏதாவது சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒன்றும் வந்து டிசைடிங் ஃபேக்டராக அவங்க இருக்க போகிறதில்லை. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. அவங்களாம் அதாவது இங்கே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மிஸ்டு த பஸ்ஸுப்பாங்க. ரயிலை தவற விட்ட கதை தான். அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருந்த காலத்தில் வர வேண்டியதெல்லாம் விட்டு பல்வேறு வகையான குழப்பங்களாக இதாகி போயிட்டாங்க. விஜயகாந்த் இப்போ நல்லா பெருசாக பழிர்னு வந்தார். அவர் மக்கள் நல கூட்டணியை வந்து மக்கள் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரே இல்லாமல் போயிட்டார். அந்த கட்சியை அவரை நம்பி இருந்தது. அவர் இல்லாத போது அந்த அம்மாவால் நடத்துறதுக்கு அவங்களால சரியாக வரல. அதனால் அவங்களும் எடுபடாமல் போயிட்டாங்க. ஏறத்தாழ தேமுதிகங்கிறது இன்றைக்கி இல்லை. நீங்கள் அதை நான் அந்த வழியில் தான் தினம் வர அந்த அவங்க தலைமை இதில் வந்து யாருமா அப்படியே காலியாக கிடக்குது, யாரும் இருக்கிறது இல்லை. எப்படி நடத்துகிறாங்க என்னன்னு தெரியாது. ஆக அது இல்லாதது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அவங்களுடைய ஜாதி பின்னணி இருக்கிறதுனால அந்த ஜாதி அபிமானம் உள்ளவர்கள் சில பேர் இன்னும் இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு வாக்கு வங்கி இருக்கலாம். ஒரு 1.5% 2% வாக்கு வங்கி இருக்கலாம். அவ்வளோதான் இருக்க முடியும். அது 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 ஒன்று தான் நமக்கு தெரியாது. மற்றபடி இந்த 4 கட்சி, விஜய் கட்சி, சீமான் கட்சி, பழனிசாமி கட்சி, பாஜக 4 வந்து ஒரு அணி. மிச்சம் எல்லாரும் வந்து திமுக கூட்டணி. அவ்வளோதான். இது 2 அணி இருக்குது. இது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்றதுனால பெரிய மாற்றங்கள் ஒன்றும் வரப்போகிறதில்ல. அதனால் இந்த 2 தான் வந்து 2026 இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இவங்க 2 அணியாக தான் போட்டி இருக்கும். அம்பேத்கர் அவமதித்து அமித்ஷா பேசியிருக்காரு, அதை பார்த்தீங்களா நீங்கள்? கேட்டேன், பார்க்கல, அவர் பேசுகிறத கேட்கல. அதுக்கப்புறம் செய்திகள் படித்தேன். அதில் என்ன, அம்பேத்கரை பற்றி ஏன் அம்பேத்கரை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னாக்கா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது அவருடைய கருத்து. அது அவங்க சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்க எப்படி பட்டியலினத்தை சேர்ந்தவங்களையும் பிற்படுத்தப்பட்டவங்களையும் அவங்க எப்படி ஆதரிப்பாங்க? அதில் என்ன வேடிக்கைன்னா, அமித்ஷா ஒரு பிற்படுத்தப்பட்டவர். அவர் போய் அவங்க காலில் விழுந்துட்டார். சனாதனத்துக்கு வேலை பார்க்குறவர். நம்ம வரனை வச்சு நம்ம கண்ட குத்துற கதை தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் ஒரு தாக்கி பேசியிருந்தாலும் அம்பேத்கருடைய பல கொள்கைகளை இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. பட்டியலினத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு தான் இன்றைக்கி குடியரசுத் தலைவராக இருக்காங்க. இவங்க தான் கொண்டு வந்து வச்சாங்க. சனாதன தர்ம பிரகாரம் பெண்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. பட்டியலின இனத்தை சேர்ந்தவராக இருந்தவர் மாத்திரம் இல்லாமல் பெண்ணாகவும் இருந்த திரௌபதி முர்முவுக்கு அவங்க இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார். இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவங்க அம்பேத்கரனுடைய இதை வந்து எந்த இடத்துல அவங்க ஏற்றுக்கலான்னாக்கா, மக்கள் இவங்களால் நியமிக்கப்படுகின்ற பல பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்எஸ்எஸ்ஸாக தான் இருக்காங்க, அம்பேத்கரை எதிர்க்கிறவங்களாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார அம்பேத்கரை சப்போர்ட் பண்ணுற எண்ணம் இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாடகம் நடிச்சாக வேண்டியது. தனக்கு மக்கள் ஆதரவு இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக அம்பேத்கரை பற்றி புகழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் அதையும் மீறி வந்து அம்பேத்கரை இவர் தாக்கி பேசுகிறாருன்னா
தேர்தல் ஆணையத்தை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கையில் வச்சுக்கிட்டு நம்மளை என்ன பண்ணிடுவாங்கங்கிற தைரியத்தில் தான் அவர் இப்படி பேசியிருக்காரு. எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்கு நன்றி.